ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 7வது மாதத்தில் எடுக்க வேண்டிய ஃபெர்டைல் க்ரோத் ஸ்கேனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கேன் வந்து எந்த மாதத்தில் எடுப்பாங்கன்னா 7வது மாதத்தில் எடுப்பாங்க. எதுக்காக இந்த ஸ்கேன் வந்து எடுக்கிறாங்க, இந்த ஸ்கேன் எடுக்கும்போது குழந்தையோட வளர்ச்சியெல்லாம் எப்படி சொல்லியிருப்பாங்க, அந்த ஸ்கேனில் வந்து நம்ம எதுக்கெல்லாம் இந்த ஸ்கேன் வந்து நம்ம எடுக்கணும், ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க, நம்ம ரொம்ப முக்கியமாக அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்க்க வேண்டியது என்னென்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த ஃபெர்டைல் குரோத் ஸ்கேனை கரு வளர்ச்சி ஸ்கேனுன்னு சொல்லுவாங்க, அல்லது நல்வாழ்வு குரோத் ஸ்கேனுன்னு கூட இதை வந்து சொல்லுவாங்க. இந்த ஸ்கேன் வந்து எதுக்காக எடுக்கிறாங்கன்னா 7வது மாதத்துலேருந்து தான் இந்த ஸ்கேன் வந்து எடுப்போம். ஒரு சிலருக்கு 7வது மாதத்தில் எடுக்கலாம். 23 வாரங்களுக்கு அடுத்து இந்த ஸ்கேன் வந்து எடுக்கப்படும். ஒரு கருவோட வளர்ச்சி எப்படி இருக்குது, குழந்தையோட எடை எவ்வளோ இருக்குது, நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, அதை பற்றி தான் இந்த ஸ்கேனில் வந்து ஃபுல்லாமே நல்லா விரிவாக வந்து பார்ப்பாங்க. அதுக்காக தான் இந்த ஸ்கேனும் வந்து நம்ம பார்க்குறோம். இதை தவிர வேறு என்னெல்லாம் இந்த ஸ்கேனில் வந்து நம்ம பார்ப்பாங்கன்னா, குழந்தையோட நஞ்சுக்கொடியோட நிலை வந்து எப்படி இருக்குது, குழந்தைய சுற்றி இருக்கிற அமினோய்டிக் திரவம் வந்து எவ்வளோ இருக்குது, கரெக்டான அளவு இருக்கா இல்லையா, அதையும் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட வயிற்றுப்பகுதி, குழந்தையோட தொடை எலும்பை வந்து மெஷர் பண்ணி பார்ப்பாங்க, கரெக்டான வாரத்துக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்கா இல்லையான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட செயல்பாட்டையும், குழந்தை வந்து நல்லா மூவ் ஆகுதா, குழந்தை நல்லா உதைக்குதா, இந்த மாதிரி குழந்தையோட செயல்பாட்டையும் நல்லா கண்காணிக்கிறதுக்கும் இதில் வந்து இந்த ஸ்கேன் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கரு டாப்ல அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்னு வந்து பார்ப்போம். இதை அதாவது இதுலேயே வந்து குழந்தைக்கு தேவையான ரத்த ஓட்டம் வந்து கரெக்டான அளவு இருக்கா, குழந்தையோட உடல் வளர்ச்சி கரெக்டாக இருக்கா, குழந்தையோட தலை சுற்றளவு, குழந்தையோட அடி வயிற்றோட சுற்றளவு, தொடையோட எலும்போட அளவு, கருவோட எடை, குழந்தையோட எடை வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேனில் இதையும் சேர்த்து செக் பண்ணி பார்ப்போம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கேனுன்னு கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தையோட அதாவது இந்த ஸ்கேன் எடுக்கும்போது அது இந்த இது மட்டும் இல்லாமல் குழந்தையோட தலையோட முழு சுற்றளவையும் மெஷர் பண்ணி பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தலையோட சுற்றளவு, தலையை சுற்றி வந்து கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறதையும் மெஷர் பண்ணி பார்ப்பாங்க. அடி வயிற்றோட சுற்றளவையும் தொடை எலும்போட நீளத்தையும் இந்த இதில் வந்து மெஷர் பண்ணி பார்ப்பாங்க, கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு வந்து தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து கரெக்டாக போகுதா, குழந்தையோட தொப்புள் கொடியில் இருந்து கரெக்டாக போகுதாங்கிறதையும் மெஷர் பண்ணி பார்ப்பாங்க. குழந்தை வந்து ஒரு சில குழந்தைங்க வந்து குழந்தையோட அளவு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். என்ன காரணத்தினால அது சின்னதாக இருக்குது, ஆனால் அந்த குழந்தை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கும். குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து அந்த நஞ்சுக்கொடியிலேருந்து போகிற அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சியும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது வந்து குழந்தைக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பாதிப்புகள் இருக்கிறதுனால குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குதா, ஒரு சில குழந்தைகள் வந்து நார்மல் வெயிட்டை விட ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அதுக்கு என்ன அமினோய்டிக் திரவம் ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட குழந்தையோட அளவு ரொம்ப பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சி உமன்ஸ்க்கு வந்து சுகர் இருந்ததுன்னா குழந்தைக்கும் அப்படி இருந்தால் கூட குழந்தையோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லை மரபணு நோய்களால் கூட இந்த குழந்தையோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் என்ன காரணத்தினால குழந்தையோட எடை அதிகமாக இருக்குன்னு கண்காணிக்கிறதுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த க ஃபெர்டைல் குரோத் ஸ்கேன் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ஸ்கேன் வந்து நம்மளுக்கு நார்மலாகவே 23 வாரங்களுக்கு மேலே தான் இது பார்க்கும். குழந்தையோட பொசிஷன் எப்படி இருக்குது, குழந்தை வந்து தலைகீழாக திரும்பிருச்சா, அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பையில் உள்ள வந்து நல்லா ரத்த ஓட்டம் போகுதா, குழந்தை வந்து எந்த நிலையில் இருக்குது, குழந்தைக்கு தேவையான நஞ்சுக்கொடி அதோட அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கா, எல்லாமே வந்து இந்த ஸ்கேனில் தான் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட எடையும் இப்போ 22 வாரத்தில் இருக்கீங்கன்னா 22 வாரத்துக்கான எடை வந்து இருக்கா இல்லையான்னு மெஷர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கருவோட வளர்ச்சி முழுவதுமே இதில் வந்து இது பண்ணும். இப்போ வந்து என்னென்ன காரணங்களாலலாம் இது வந்து நார்மலாகவே இந்த ஸ்கேன் வந்து நம்ம கரு வளர்ச்சி ஸ்கேன் தான் சொல்லுவாங்க, ஃபெர்டைல் குரோத் ஸ்கேன் தான்.
என்னென்ன காரணங்களாலலாம் குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, நஞ்சுக்கொடியோட பற்றாக்குறையினால தான் ஒரு சில நேரங்கள் நஞ்சுக்கொடியிலேருந்து வர நியூட்ரிஷன்ஸ் வந்து கரெக்டான அளவு குழந்தைக்கு வந்து போவாது. அது மட்டும் இல்லாம ஒரு சில நேரத்தில ஒ ஒன் 1 அல்லது 2 அல்லது 3 குழந்தைகள் இதாகும் பொழுது, குழந்தையோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சில பெண்களுக்கு இப்ப ரொம்ப அதிகமான பெண்களுக்கு ஹை பிபி வந்து உருவாகும். அதனால கூட நம்மளுக்கு குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. பிரெக்னன்சி உமன்ஸ் வந்து கண்டிப்பா முதல் 3 மாதத்தில சுகர் வந்து செக் பண்ணியே ஆகணும். அப்படி அவங்க செக் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து எ அ அ குழந்தையோட வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியா இருந்தாலோ, அல்லது அ உங்களுக்கு சுகர் இருக்கும்போது குழந்தைக்கு வந்து அதிகமான பாதிப்புகள் இல்லாமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால கண்டிப்பா முதல் 3 மாதத்தில சுகர் செக் பண்ணுங்க. அ க 7வது மாதத்திலயும் செக் பண்ணுவாங்க. 8 அல்லது 9வது மாதத்திலயும் கண்டிப்பா உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க மேபி உங்களுக்கு செக் பண்ணாம இருந்தா கூட, நீங்க கேட்டு செக் பண்றது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கேன் எடுக்கும்பொழுது நம்ம என்ன இது நம்ம பார்க்கணும்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு சிலர் வந்து சாப்பிட்டு போகணுமா? சாப்பிடாம போகணுமா? அந்த மாரிலாம் நெறைய கேட்பாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம நார்மலா எப்பயுமே நம்ம அதிகமா தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. மத்தபடி எதுவும் கிடையாது. இத தவிர இந்த ஸ்கேன்ல வந்து வேற என்னலாம் நம்ம பார்ப்பாங்கன்னா, குழந்தையோட கை மற்றும் கால் விரல்கள் வந்து நகருதா? இல்லையா? அது மட்டும் கை வந்து நல்லா திறந்து மூடுதா? சுவாச இயக்கங்கள் வந்து உருவாகுதா? குழந்தையோட இதய துடிப்பு வந்து எவ்வளோ இருக்கு? அமினாய்டிக் திரவம் மற்றும் குழந்தையோட எடைய வந்து இந்த ஸ்கேன்ல தான் நல்லா மெஷர் பண்ணி பார்ப்பாங்க. குழந்தையோட அசைவு, குழந்தையோட மூவ்மெண்ட்டு, குழந்தையோட நல்லா வளையிறது, நெளிகிறது இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்கேன்ல வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தை வந்து எந்த நிலையில இருக்கு? ப்ரீச் ப்ரெசன்டேஷன்ல இருக்கா? சாய்வா இருக்கா? நேரா இருக்கா? குழந்தை வந்து தலைகீழா வந்துருச்சா? இது ஒரு குழந்தையா? இரட்டை குழந்தையா? அமினாய்டிக் திரவம் வந்து அதிகமா இருக்கா? அல்லது கம்மியா இருக்கா? இது எல்லாமே இந்த ஸ்கேன்ல வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. இந்த ஸ்கேன் ரொம்பவே முக்கியமான ஸ்கேனு. இது வந்து ஒரு சிலருக்கு வந்து அ 7வது 7வது மாதத்து ஸ்டார்ட்டிங்லயே பண்ணலாம். ஒரு சில பெண்களுக்கு 8வது மாதத்தில பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதத்தில பண்ண சொல்றாங்களோ, அத கண்டிப்பா பண்ணுங்க. அது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.